ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். वणक्कम। हम जुल्म को बर्दाश्त कर लेंगे लेकिन इस देश को झुकने नहीं देंगे, टूटने नहीं देंगे. நாங்கள் எந்த விதமான அத்துமீறலையுமே எந்த விதமான கொடுமையுமே தாங்கிக் கொள்ளுவோம், ஆனால் இந்த நாட்டை சிதறவிட மாட்டோம், உடைய விட மாட்டோம். இது போன்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது போன்ற வார்த்தையை கூறி யாரும் கண்ணீர் விட்டதாக நீங்க பார்த்திருக்கிறீர்களா? கோவில் பூஜாரியாக இருக்கட்டும், அல்ல காவியுடை அணிந்து இந்த நாட்டை இந்துக்களை காப்பாற்றப் போகிறோம் என்று வெளிவந்த இந்த கூட்டமாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கிறதா? மசூதி என்கிற பேரில், கோவில் என்கிற பேரில் இந்த நாட்டில் அரசியல் செய்து வரும் நபர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கும்படி நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு மதத்தின் தலைவர் இதே போன்று கண்ணீரை விட்டிருக்கிறார். இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் வேதனைப்படுகிறேன், இந்த நாட்டை நான் சிதறவிட மாட்டேன், உடையவிட மாட்டேன். ஆனால் இந்த போலி சாமியார்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க பார்க்க வேண்டும். புந்தேல்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாபா, நானும் ஒரு புல்டோசரை வாங்க இருக்கிறேன். எவ்வளவு ரூபாய்க்கு வருகிறது? அரசாங்கம் எத்தனை வீடுகளை தான் இடிக்க முடியும்? அதற்காக நாமும் ஒவ்வொரு புல்டோசரை வாங்கி வீடுகளை இடிக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்க வேண்டும். हिंदुओं से अगर तुम अभी नहीं जागे तो ये तुम्हें अपने गांव में भी भोगना पड़ेगा. इसलिए निवेदन है कि सब हिंदू एक हो जाओ और पत्थर मारने वालों के घर पर बुलडोजर चलवाओ. और कुछ दिन बाद हम भी बुलडोजर खरीदने वाले हैं. अब पैसा नहीं है इतना, वरना हम भी बुलडोजर खरीदेंगे और जो राम के काज पे और सनातनीय महात्माओं पर, संतों पर और भारतीय सनातनीय हिंदुओं पर पत्थर चलाएगा, हम बुलडोजर उसके घर पर चलाएंगे. இன்னொரு சங்கியின் ஆசை, கியான்வாபி மசூதிக்குள்ளேயே நான் பூஜை அர்ச்சனையை செய்ய போகிறேன் என்று. மதுராவில் இருக்கக்கூடிய மசூதியில் நான் அர்ச்சனையை செய்ய இருக்கிறேன் என்று. இன்னொரு ஹிந்துத்துவவாதியுடைய ஆசை, அஜ்மேரில் இருக்கக்கூடிய தர்காவை இடித்து பாருங்கள், என்னுடைய குடும்ப ஒண்டியல் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது, அதை மீட்டுக் கொடுங்கள், அதற்காக அஜ்மேர் தர்காவை இடித்து விடுங்கள். இது மட்டுமல்ல, இந்துக்களை காப்பாற்றுவதற்காக எனக்கு வெறும் 100 இந்துக்களை கொடுத்தால் போதும், 20 லட்சம் இஸ்லாமர்களை நான் கொன்று விடுவேன். ஒரு எம்பி, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி 15 நிமிடங்கள் வரை இந்த லா அண்ட் ஆர்டரை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், போலீசார்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை வெட்டி சாய்ச்சி விடுவோம் என்று. இது போன்ற வார்த்தைகளை கூறக்கூடிய நபர்கள், இந்துத்துவ வெறி, இஸ்லாமியர்களுடைய வெறி, இந்த வெறியை உங்களுக்கு முன் எடுத்து வைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை, அடையாளத்தை சிதைக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு இவர்களை பற்றி பேச போவதல்ல, ஆனால் கண்ணீர் விட்ட அந்த நபரை பற்றி நாம் பேச இருக்கிறோம். எதற்காக இவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தது? ஒண்டியல் குலுக்கி தன்னுடைய வயிற்றை கழுவக்கூடிய இந்த நபர்கள், சந்தா வசூலித்து தன்னுடைய வயிற்றை கழுவக்கூடிய நபர்கள் இந்த நாட்டை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கும் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டுடைய ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார் என்பது நேற்று நடந்த ஒரு சம்பவம் உதாரணமாக வெளிவந்திருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க கவனமாக பாருங்கள். இந்துக்களை காப்பாற்றப் போகிறோம், இஸ்லாமியர்களை காப்பாற்றப் போகிறோம் என்கிற இந்த தருணத்தில் ஒரு மகான் தன்னுடைய கண்ணீரை விட்டிருக்கிறார், இந்த நாட்டை பற்றி வேதனைப்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் டிஸ்ட்ரிக்ட் சஹாரன்பூர், இந்த இடத்தில் தான் தரூர் உலாம் தேவ்பந்த் என்கிற இந்த அமைப்பு இருக்கிறது. 150 வருடத்திற்கு முன்பாக இஸ்லாமியர்களும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய குழந்தைகளும் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இந்த கல்வி இன்ஸ்டிடியூஷனை திறந்து வைத்தார்கள். இன்னைக்கும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இலவச கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்களில், முக்கியமாக இஸ்லாமிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்களில் மிகவும் மரியாதையுடன் இந்த இன்ஸ்டிடியூஷனை பார்த்து வருகிறார்கள். அந்த அளவில் முக்கியம் வாய்ந்த இந்த இன்ஸ்டிடியூஷன்.
சுதந்திர போராட்டத்தின் போது ஒரு பக்கம் இந்து மகாசபா, இன்னொரு பக்கம் RSS எந்த அளவில் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நின்றார்களோ, பாரத் சோடோ ஆந்தோலன் போன்ற மிகப்பெரிய போராட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்களோ, அந்த நேரத்தில் தரூர் உலாம் என்கிற இந்த அமைப்பு சுதந்திர போராளிகளுக்கு மையமாக இருந்தது. அந்த அளவில் இந்த நாட்டிற்காக, நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டு வந்த இந்த அமைப்பின் மிக முக்கியமான தலைவர் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மௌலானா மெஹபூப் மதனி. இவர்தான் இந்த கண்ணீரை விட்டிருக்கிறார். பிரசிடென்ட் ஆஃப் ஜமாத்தே உல்மாய் ஹிந்த் இதோடைய தலைவர். கியான்வாப்பி, மதுரா, தாஜ்மஹல், குத்துப்மினார் போன்ற இடங்களை இடித்து விடுங்கள் என்கிற இந்த தருணத்தில் ஒரு அமைப்பு முன்வந்து இந்த நாட்டை சிதறவிட மாட்டோம், உடைய விட மாட்டோம் என்று வெளிவந்து பேசியிருக்கிறார்கள். 25 மாநிலத்தை சார்ந்த 1500 ஜமாத்தி மெம்பர்கள், மற்ற நபர்கள் எல்லாம் சேர்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 2500 நபர்கள் இந்த சபையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில் பேசும்போதுதான் இந்த நபர் கண்ணீரை விட்டிருக்கிறார். என்ன பேசினார் என்று ஒவ்வொன்றாக உங்களுக்கு எடுத்துக்காட்ட இருக்கிறேன். இந்த மேடையில் பேசும்போது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று. இந்த நாட்டை சிதைக்கக்கூடிய நபர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரோட்டில் நடப்பதை கூட கடனமாக்கி விட்டார்கள். அந்த அளவில் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜுல்ம் सहलेंगे लेकिन देश पर आंच नहीं आने देंगे. இந்த நாட்டில் எங்கள் மீது எந்த அளவில் கொடுமை நடந்தாலும் அந்த அனைத்து கொடுமைகளுமே தாங்கிக் கொள்ளுவோம். ஆனால் இந்த நாட்டை சிதறவிட மாட்டோம், உடைய விட மாட்டோம். மதனி அவர்கள் கூறிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துத்துவவாதியும் தலைகுனிந்து நிற்க போகிறார்கள். இதே மேடையிலிருந்து இவர் பேசிய இன்னும் ஒரு சில வார்த்தைகள். வெறுப்பை திணிக்கக்கூடிய பூஜாரிகளை, காவியுடைய அணிந்த அந்த நபர்களைத்தான் இன்னைக்கு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் உண்மையான பூஜாரிகளா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். நாம் எது நடந்தாலும், எந்த அளவில் நம் மீது கொடுமை நடந்தாலும் இந்த நாட்டை சிதறவிடக்கூடாது. நாம் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்டை அகண்ட பாரதமாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு போரை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தை கூட்டப் போறார்கள் என்று கேட்ட உடனேயே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் விழித்து கொண்டது. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இந்த கூட்டத்திற்காக பலவிதமான பாதுகாப்பை போட்டது. இந்த பாதுகாப்பில் ஒரு PSC கம்பெனி போடப்பட்டது. மற்ற மாநிலங்களிலிருந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ்கள் கொண்டு வரப்பட்டது. 3 இன்ஸ்பெக்டர், 10 சப் இன்ஸ்பெக்டர், 6 உமன் கான்ஸ்டபிள், 40 கான்ஸ்டபிள் என்கிற ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது. ஏதாவது இவர்கள் பேசிவிடுவார்கள், லா அண்ட் ஆர்டர் சிதைக்கும்படி இவர்கள் பேசிவிடுவார்கள். ஆகையால் இந்த இடத்தில் பாதுகாப்பு போடப்பட வேண்டும். காவி கேங், காவி கும்பல் இவர்கள் என்ன பேச போறார்கள் என்று உத்து கேட்டு வந்தார்கள், கவனித்து பார்த்து வந்தார்கள். இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையாக இருந்தாலும் அதை பெரிதாக்கி விடலாம், அதை வைத்து அரசியல் செய்து விடலாம் என்று. ஆனால் இந்த மேடையில் இருந்து பேசப்பட்ட வார்த்தை இவர்களுக்கு எதிராக மாறிவிட்டது. இவர்கள் பேசிய வார்த்தை, நாட்டில் என்ன நடந்தாலும், உங்கள் மீது எவ்வளவு கொடுமைகளை நடத்தினாலும், உங்களுக்கு எதிராக எவ்வளோ பேசினாலும் நீங்க சிதறக்கூடாது, நீங்க உடையக்கூடாது. இந்த நாட்டை ஒற்றுமையாக வைத்துக் கொள்வது, உடையாமல் வைத்துக் கொள்வது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியருடைய கடமை. இந்த நாட்டில் போலி சாமியார்கள் பேசும்படி, அவர்கள் பேசும்போது நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது, ப்ரொவோக் ஆகக்கூடாது. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து நீங்க ஒரு சிறிய தவறு செய்தாலும் இந்த நாடு சிதைந்து விடும், இந்த நாடு உடைந்து விடும். இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய வேலை இந்த நாட்டு இஸ்லாமர்கள் தோளில் வந்துவிட்டது. இந்த நாட்டை நாம் தான் காப்பாற்ற முடியும். ஆகையால் நீங்க அனைவருமே ஒற்றுமையாக இருங்கள். இந்த போன்ற கேவலமான வார்த்தைகளை கேட்டு ஹிந்துத்துவவாதிகள் கோபத்தில் முழுகிவிட்டார்கள். காரணம், ஹிந்துத்துவவாதிகளுக்கு எப்பவுமே ஒற்றுமை, இந்த நாட்டின் டெமோக்ரஸி, இந்த நாட்டின் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசினாலே அது தேச துரோகமாக மாறிவிடுகிறது. இந்த அனைத்து நபர்களுமே தேச துரோகிகள் என்று அவர்கள் கூற தொடங்கி விடுவார்கள். இதே மேடையில் மௌலானா அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கொடுத்த பதில், முல்க் கே ஹாலாத் और उस पर सरकारों की खामोशी अफसोसजनक है. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அரசாங்கம் அமைதியாக இருப்பதை மிகவும் வேதனையுடன் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
यह स्थिति बदलनी चाहिए। देश की चिंता करने वाले, फिक्र करने वालों लोग हैं, उन्हें इस स्थिति को संभालना होगा. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டை பற்றி, நாட்டு பற்றை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன் வந்து இந்த நிலையை மாற்றுவார்கள், மாற்றியே தீர்வார்கள் என்று நம்புகிறேன். नफरत के खेल को बंद करवाना होगा. मौलाना ने कहा, ज़रूरत पड़ी तो जमीयत जेल भी भरेगी. இந்த வெறுப்பு அரசியலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி தேவைப்பட்டால் ஜமியத் சிறைக்கு போவதற்கும் அஞ்ச மாட்டாது. இந்த அளவில் இந்த வார்த்தைகள் இருந்திருக்கிறது. ஃபாரூக் அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒரு இஸ்லாமியர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்ல. இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பொருந்தும். இதுதான் ஐடியா ஆஃப் இந்தியா என்பார்கள். இந்தியாவுடைய அந்த நோக்கமே ஒற்றுமையாக வாழ்வது, ஒற்றுமையாக இருப்பது மட்டும்தான். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் தன்னுடைய லாபத்திற்காக கியான்வாபி, மதுரா, தாஜ்மஹல், குத்துப் மினார் போன்ற புதிய புதிய விஷயங்களை முன்னிறுத்தி இந்த நாட்டை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதே மேடையிலிருந்து இவர் பேசிய இன்னும் ஒரு சில வார்த்தைகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முக்கியமாக இஸ்லாமிய இளைஞர்கள், உங்கள் மீதுதான் இந்த மிகப்பெரிய பாரம் இருக்கிறது. நீங்க அமைதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மண்ணிற்காக நீங்க உழைக்க வேண்டும். எந்த விதமான ப்ரொவோக்கிங் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டு நீங்க அதற்கான ரியாக்ஷனில் இறங்கி விடாதீர்கள். அமைதியாக இருங்கள், இந்த நாட்டிற்காக அமைதியாக இருங்கள். எவ்வளவு அழகான வார்த்தை என்று சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் இஸ்லாமிய ஃபோபியா, முஸ்லிம்களுக்கு எதிராக அல்ல மைனாரிட்டிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது. இந்த நாட்டின் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த இதிகாசத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இவர்கள் கூறுவதுதான் ஹிஸ்டரி, இவர்கள் கூறுவதுதான் வரலாறாக இருக்க வேண்டும் என்று இந்த நபர்கள் திணிக்கக்கூடிய கட்டுக்கதைகளை பற்றி நீங்க சிந்திக்க கூடாது. உண்மை என்னவென்று உலகத்திற்கே தெரியும். ஆகையால் நீங்க அமைதியாக இருங்கள். இந்த நாட்டின் சாசனக்காரர்கள், அவர்கள் கையில் சாசனம் இருக்க வேண்டும் என்று அனைத்து வேலையிலுமே இறங்கிவிட்டார்கள். எப்படி வேணாலும் எதை வேணாலும் பேசுவார்கள். ஆனால் நீங்க தான் அமைதியாக இருக்க வேண்டும். எவ்வளோ அழகான வார்த்தை என்று நீங்க பாருங்கள். மைனாரிட்டிகளுக்கு எதிராக மெஜாரிட்டியை தூண்ட பார்க்கிறார்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக. பாசிசத்தை எதிர்க்க வேண்டும், ஆனால் அமைதியான முறையில். உங்களுடைய குரலை, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை கேள்வியாக எடுத்து வையுங்கள், அமைதியான முறையில். அதற்காக நீங்க கையில் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது. இன்னொரு நபரை தூண்டக்கூடாது. இன்னொரு மதத்தை பார்த்து கொச்சையாக பேசக்கூடாது. இது போன்ற வார்த்தைகளை இந்த மேடையிலிருந்து பேசியிருக்கிறார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதே முறையில் ஹிந்துத்துவவாதிகளும் ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் இஸ்லாமியர்களை கூப்பிட்டு வைத்து, உங்களை நாங்கள் பாதுகாப்போம், நீங்கள் எங்களை பாதுகாருங்கள். இந்த நாட்டுடைய உண்மை இந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே ஒன்றாக வாழ்வதுதான் என்கிற அந்த அழகான மெசேஜை எடுத்து காட்டுங்கள். இதற்கு மேல் எந்த கோவிலும் இடிக்கப்படக்கூடாது, இதற்கு மேல் எந்த மசூதியும் இடிக்கப்படக்கூடாது. அந்த கோவிலுக்கும் அந்த மசூதிக்கும் நாம் காவலராக இருப்போம் என்று மேடையில் பேசுவார்களா? சிந்தித்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20% இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிகள். அவர்கள் இல்லை என்றால் இந்த நாட்டுடைய ஆன்மா வாழ முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு சில இந்துத்துவவாதிகள் இந்த நாட்டை எந்த அளவில் சிதைக்க பார்க்கிறார்களோ, அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள், எத்தனையோ இந்துக்கள் இந்த நாடு சிதறவிடக்கூடாது என்று அதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். அதே மேடையில் இருந்த 2500 நபர்கள் அனைவருமே ஒரே குரலில் பேசிய வார்த்தை, இந்த நாட்டை நாங்கள் உடைய விட மாட்டோம், சிதறவிட மாட்டோம், அமைதியாக இருப்போம். எங்கள் மீது எவ்வளோ அத்துமீறல் நடந்தாலும், எவ்வளோ கொடுமைகளை எங்கள் மீது திணித்தாலும் நாங்கள் அமைதியாக தான் இருக்க போகிறோம் என்று அவர்கள் கொடுத்த இந்த மெசேஜை ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறது. எத்தனை மீடியா ஹவுசஸ்கள் இந்த செய்தியை எடுத்துக்காட்டினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தி உங்கள் வழியாக பல்வேறு நபருக்கு போய் சேர வேண்டும். எங்களுடைய செய்திகளை பல நபர்கள் முடக்கி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செய்திகளை ஒரு சில ஏஜென்சிகள் முடக்கி வருகிறது. இது போன்ற நல்ல செய்திகள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், எங்களை சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வேளை, உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுங்கள், உங்களுடைய நண்பர்கள்,
உங்களுடைய குடும்பத்தினர்கள் அதிலிருந்து ஒரு 5 நபருக்கு இந்த மெசேஜை ஷேர் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.